வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. தேவனே, என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. ஒரு வறண்டு போன நிலம், இது மாதிரி பாலைவனம், அதிலெல்லாம் ரொம்ப தூரம் நடந்துட்டீங்கன்னு வைங்க, அதுவும் இந்த வெயில்னால பாதிக்கப்பட்டுட்டீங்கன்னு வைங்க, நாக்கு வறண்டுரும், தாகம் உண்டாயிரும். ஒரு தாகத்தினால உங்களுக்கு எதை தேடுவீங்க? தண்ணீரை தேடுவீங்க. இந்த தாகத்தோடு இருக்கும்போது சூடாக பிரியாணி கொடுத்தா கூட சாப்பிட தோணாது, இனிமையான பொருட்களை கொடுத்தாலும் சாப்பிட தோணாது. இப்போ நான் தாகமாக இருக்கிறேன், ஒன்றே ஒன்று தான் இப்போ எனக்கு வேணும், தண்ணீர் வேண்டும். அந்த மாதிரி ஒரு தாகம். அதே மாதிரி தான் இந்த உலகத்தில் கூட நம்முடைய ஆத்மா தேவன் மேல் தாகமாக இருக்கணுமா? ஆண்டவர் தான் என்னை திருப்திப்படுத்த முடியும், அவர் தான் எனக்கு வேணும், அவருடைய குரலை தான் நான் கேட்கணும், அவரோடு தான் பேசணும், அவரை தான் நான் பார்க்கணும்னு சொல்லி அவர் மேல் தாகமாக இருப்பது. நீ உண்மையான தாகத்தோட ஆண்டவரை பார்க்கணும்னு நீ தேட ஆரம்பிச்சிங்கன்னா அவரே தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஏற்கனவே நம்ம அறிந்தது தான், சுந்தர் என்கிற வாலிபன் பஞ்சாபில் இளம் வாலிபனாக இருக்கும் போதே தாகத்தோட தெய்வத்தை தேடினான். நான் தெய்வத்தை பார்க்கணும், தெய்வம் என்னோட பேசணும், கடவுள்னு ஒருத்தர் என்கிட்ட பேசணும். நீ பல நாட்கள், பல மாதங்கள், சில வருஷமாய் தேடி 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 ஓயில கட்டாயம் நான் பார்த்தா தான் என் தாகம் தீரும் என்று சொல்லி கடைசியில் அவனுக்கு ஆளுக்கு ஒரு கடவுளை சொல்கிறாங்க, எதுதான் கடவுள்னே தெரியல. கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்தான். ஆனால் கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறார், அது யாருன்னு தெரியல. யார் உண்மையான கடவுளோ அவர் என்னை சந்திக்கணும், நான் அவரை பார்க்கணும் அப்படின்ற தாகத்தோட தேட ஆரம்பித்தான். இயேசு கிறிஸ்து அவனுக்கு தரிசனமாகி தான் ஜீவனுள்ள தெய்வன் என்பதை வெளிப்படுத்தினார். சீக்கிய மதத்தை சார்ந்த இந்த சுந்தர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு சாது சுந்தர் சிங்காக மாறி நிறைய மக்களுக்கு இந்த இயேசுவை அறிவித்தார். பாருங்க, தாகத்தோடு தேடினதுனால கண்டடைய முடிந்தது. அப்ப நீங்களும் ஆண்டவரை தாகத்தோட தேடணும், சும்மா பேருக்கு தேடுவதல்ல. ஒரு தாகம், தண்ணீர் தாகத்துல தண்ணீரை தேடணும்ல, அதே மாதிரி ஆண்டவரை குறித்த ஒரு தாகம் நம்முடைய உள்ளத்துல யோசித்து பாருங்க. அதனால் ஆண்டவரே, நான் உண்மை குறித்த தாகம் உள்ளவனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேளுங்க. கர்த்தரே அந்த கிருபை உங்களுக்கு தருவார். தேவனே, என்னுடைய ஆத்மா உண்மையிலே தாகமாய் இருக்கிறது, உம்மை பார்க்கணும், உம்முடைய குரலை கேட்கணும், உண்மை எங்களுக்கு வெளிப்படுத்தணும். யார் யார் அப்படி ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் உங்களை வெளிப்படுத்தி, உங்களை காண்பித்து ஆறுதல் படுத்தி தாங்கி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன்.